வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் தாங்க கட் பண்ண போகிறேன். போன 2 வீடியோவில் நான் ஃப்ரண்ட்டு பேக்கும் கட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்லீவ் லென்த்து 7, கை சுற்றளவு 12, ஆம்ஹோல் சுற்றளவு 16ங்க. இதை வச்சு தான் நம்ம ஒரு பேப்பர் கட்டிங் ஸ்லீவை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாதா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எம்மிங் பண்ணுவோம். சரி, நம்ம புதுசாக பழகிறப்ப நம்ம ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு விட்டு வச்சுக்கலாங்க. இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய லென்த்து பார்த்திங்கன்னா 7, கையோட லென்த்து நான் 7ங்க. என்னோடய பாடி மெஷர்மெண்ட் வந்து 35ங்க. நான் அதுக்கு தான் ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து கை உயரம், கை சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து கரெக்டாக என்னோடது 3.25 நான் வைக்கிறேங்க. அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் நம்ம கட் பண்ணுறதுக்கு நான் 3.25 வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணுறதுக்கு நான் விடலை, எக்ஸ்ட்ராவாக நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு விடலை, இது ரெடி அளவு தான் விட்டுருக்கேன். இப்போ இதிலிருந்து ஆம்ஹோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 16, 16ல் பாதி என்னென்னா 8. அதை வந்து கரெக்டாக இந்த லைனில் வச்சு அந்த லைனில் 8 எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட ஆம்ஹோல் சுற்றளவை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், அந்த 8 இன்ச்சு குறிச்சிருந்த பார்த்திங்களா ஆம்ஹோல் சுற்றளவு, அந்த இடத்துல நேராக ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைனில் நம்ம உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிக்கலாங்க. 1/2 இன்ச்சு நம்ம உள்பக்கமாக குறிச்சிக்கிறோம். இப்போ குறித்த அந்த 1/2 இன்ச்சிலேருந்து பாதி அளவு குறிக்க போகிறேங்க. டேப்பை இந்த பக்கமாக, எந்த பக்கம் உங்களுக்கு கைக்கு கரெக்டாக இருக்கோ அந்த பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கமாக நான் வச்சு ட்ரை பண்ணுறேங்க. அப்படியே கரெக்டாக நம்ம குறிக்கலாம். பாதி குறிக்கிறதுக்கு இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ டேப்பில் நம்ம வச்சு கரெக்டாக மடிச்சுக்கிட்டோம்னா கரெக்டான இது கிடச்சிருது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் மடித்து வச்சுக்கிறேன். இப்போ அதிலிருந்து இது வரைக்கும் பாதி எடுத்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இது கரெக்டாக நமக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ மேலேருந்து கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து 3/4 இன்ச்சும், அடுத்த ஃபுல் ஸ்டாப் வச்சோம் பார்த்திங்கன்னா பாதியில், அதில் ஒரு 1/4 இன்ச்சும் கீழே குறிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்சு ஸ்கேர்ல் இருந்தால் ஈஸியாக இருக்குங்க. எங்கிட்ட இல்லை, நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுனா இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கை சுற்றளவு நான் 12ல் பாதி 6 குறிச்சிக்கிறேங்க. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவும் கை கீழ் சுற்றளவையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஜாயின் பண்ணணும். இதுவே அந்த ஸ்கேல் இருந்தால் கரெக்டாக அதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே டாட்டாக வச்சு ஜாயின் பண்ண போகிறேங்க. அந்த 1.5 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அந்த 3/4 இன்ச்சுக்கு கொண்டு வந்து அப்படியே அந்த 1/2 இன்ச்சு உள்பக்கமாக குறிச்சோம் பார்த்திங்களா, அங்கே போய் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். அடுத்தது அதை அப்புறம் நான் கரெக்டாக நல்லா லைன் பண்ணி காட்டுறேங்க. இது நல்லா அந்த அளவுக்கு நமக்கு வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுத்ததான் நம்ம கீழே ஒரு 1/4 இன்ச்சு குறிச்சிருந்து பார்த்திங்களா, அதில் ஜாயின் பண்ணி நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுறதுக்காக ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ குடஞ்சி கட் பண்ணணுமோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்தோடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாங்க. என்ன மாதிரி நீங்களும் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பேப்பர் கட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணி பழகலாங்க. நான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எந்த ப்ளவுஸ் ட்ரை பண்ணாலும் ஒரு வாட்டி பேப்பர் கட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தாங்க நான் ஸ்லீவ் கட் பண்ணுவேன். எல்லாத்தையுமே கட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1/2 இன்ச் விட்டோம் பார்த்திங்களா, அதிலிருந்து அப்படியே ஒரு சென்டிமீட்டருக்கு அந்த 1.5 இன்ச்சில் கொண்டு போய் முடிச்சிடலாங்க. 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படியே கொஞ்சம் அதிகப்படி கொண்டுட்டு போய் அப்படியே குறைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங். இந்த மெத்தடை வச்சு நான் அடுத்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு இருக்கேங்க. கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் காட்டுறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.